இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட அலிகேட்டர் கார்ஸ்க்கு வந்து ஃபீடிங் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து நம்ம சிக்கன் கடையில் போய் வாங்கிட்டு வந்து இந்த 2 ஃபிஷ்ஷஸ்க்கும் ஃபீட் பண்ண போகிறோம். பசியாக இருக்கிறாங்க, எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் ஃபீடிங்க்கு. ஓகேங்க, நம்ம சிக்கன் கடைக்கு போகலாம். வாங்கிட்டு வந்து ஃபீட் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். புது வண்டி கொஞ்சம் செட் ஆகாமல் இருந்ததுங்க, இப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு வண்டி. என்றைக்கோ 1000 கிலோமீட்டர் ஆகணுங்களாம்மா. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சால் தான் ஆயிலெலாம் வந்து வேறு மாற்றினா தான் வண்டி இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து அங்கே டெஸ்ட்டு ஆயில் தான் போட்டிருப்பாங்களாம்மா, பிளான்ட்லேருந்து வர ஆயில் தானுங்களாம்மா. ஸோ அது கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போனால் ஹீட் ஆகும், சம் ஹீட் இஷ்யூஸ் எல்லாம் வருங்கிற மாதிரி சொன்னாங்க. மெதுவாக போய்க்க சொன்னாங்க. பட் கொஞ்சம் ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டினதையுமே வண்டி கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், சிக்கன் வாங்கியாச்சுங்க. நம்மளோட ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கும் சேர்த்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு தேவையான மாதிரி அவங்க வெட்டி கொடுத்துட்டாங்க. அது போக வீட்டுக்கும் வாங்கிட்டோம். இப்போ வந்து கருப்பட்டி காஃபின்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க பல்லடம் ரோட்டில். நம்ம டேஸ்ட் பண்ணலான்ட்டுங்க. அல்வா கடை, ஆதிகாலம்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபி கடைங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்திருக்கோம். இப்போ ரீசனாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாடு தேட்டருக்கு ஆப்போசிட்டுங்க. கருப்பட்டி காஃபியில் வந்து இங்கே கருப்பட்டி காஃபினா, டீனா நாட்டு சர்க்கரையா? இதில் கருப்பட்டி போட மாட்டாங்களா? இருக்கு, பட் நாட்டு சர்க்கரை டீ கருப்பட்டி இது நல்லா இருக்கும். கருப்பட்டி காப்பிங்க. டீயில் வந்து நாட்டு சர்க்கரை கருப்பட்டி ரெண்டுமே இருக்குது. நம்ம நாட்டு சர்க்கரை வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம், கருப்பட்டி வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம கருப்பட்டி காப்பி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குங்க கருப்பட்டி காப்பி. நார்மல் மாதிரி தான் இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க டேஸ்ட்டாக. இப்போ அது போக இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு ஃப்ரை, கொழுக்கட்டை, வாழைப்பூ, சுண்டலுங்க, பிளாக்கு ஒயிட்டு, போக அல்வாலாம் வச்சுருக்காங்க. பச்சைப்பயிறு, சக்கரவள்ளி கிழங்கு, நடக்கல்ல எல்லாமே வச்சுருக்காங்க. பயிறு வகைகள் எல்லாமே ஸ்நாக்ஸ். போண்டா பஜ்ஜி, நம்ம ஸ்வீட் வெரைட்டிஸு, ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு, காரம் எல்லாமே வச்சுருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் வச்சுருக்காங்க. கருப்பட்டி காப்பி, நார்மல் காஃபிக்கு இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸே தெரில. எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு தெரில, பட் நல்லாவே இருந்ததுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குடித்ததுக்கு. நம்ம இன்னி போய் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷஸ்க்கு சிக்கன் ஃபீட் பண்ணி அதோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாங்க. ரொம்பவுமே கொஞ்சம் பசியாக தான் இருந்தது, கேட்டுட்டு இருந்ததுங்க. நம்ம போய் நின்னாவே நம்மகிட்ட வந்து கேட்கும். பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் காருக்கு ஒரு 3 பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வாஷ் பண்ணிடுவோம். எலும்பு இல்லாமல் நம்ம வாங்கியிருக்கோங்க. சின்ன எலும்பு பீஸ் இருந்தாலும் நம்ம அதுலேருந்து எடுத்துடணும். இப்போ 3 பீஸ் இருக்குது, 2 ஒரு பீஸை வந்து 2ஆக கட் பண்ணிடுவோம். ஓகேங்க, 1.5 2 அலிகேட்டர் கார் இருக்கும். ஓகேங்க, நம்மளோட அலிகேட்டர் காருக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம். கரெக்டாக விட்டுருவானுங்க.
இங்கதாங்க ஆளுக்கு ஒரு பீஸு. பார்த்துருப்பீங்க எப்படி ஃபீட் எடுத்ததுன்னு. இவர் சாப்பிட்டு அப்படி இன்னொன்று போட்டுருவோம். வேற எந்த மீன் இதில் ஆட் பண்ணாலும் போட்டு தள்ளிடுங்க. அலிகேட்டர் கார் வந்து ரொம்பவுமே அக்ரெசிவ். அரமீமா கூட இங்கே விட்டு வைக்கும். அலிகேட்டர் கார் வேற எந்த மீனையும் விட்டு வைக்காது. இதோட சைஸ்க்கு ஈக்குவலாக வேற எந்த மீனுமே வராது. அரப்பைமா இப்படி இல்லைன்னா வேற 1-2 மீன் தான் இதே அளவுக்கு வரும். பட் இது கண்டிப்பாக இன்ஜுரி பண்ணிடும். டச் இவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம அலிகேட்டர் காருக்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணுறாங்கிறத பார்த்துருப்பீங்க. போன்லெஸ் சிக்கனு இப்படி இல்லைன்னா வந்து லைவ் பீசஸ் தான். அப்புறம் அது போக ப்ரான் எல்லாமே சாப்பிடும். ட்ரை ப்ரானு ரொம்ப நாளாக வந்து நம்ம சிக்கன் போய் டேரெக்டாக வாங்கிட்டு வந்து ஃபீட் பண்ணுறதை எடுக்கலான்ட்டு இருந்தோம். எடுக்கவே முடியல. இன்றைக்கி நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஃபீட் பண்ணுற வரைக்கும் பார்த்துருப்போம். எடுக்குது பாருங்க. இப்போ தெரியலையாட்டிருக்கோம். நாளுக்கு ஈக்குவலாக கொடுத்துறாங்க. பசிக்கும்னா அது கரெக்டாக கேட்குங்க. அலிகேட்டர் காசு இப்படி பார்த்துட்டு பாருங்க. இன்னும் வேணுமாமா. பட் ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாதுங்க.